கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 20 லிட்டர் வேக்யூம் கிளீனர் 1200 வாட்ஸ் பவரில் சன்சீக்கர் பிராண்டில் இன்றைக்கி நம்ம ஆஃபர் பார்க்குறோம். இதில் அந்த நீளமான ஸ்டிக் இருக்கு இல்லையா, உறிஞ்சி இழுக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு வந்து பேக்கிங் வசதிக்காக 3 பீஸாக நம்ம ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி கலட்டி எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பில் அதை வந்து பேக்கிங்குள்ளே சைடில் வச்சுருவாங்க. அதே மாதிரி கார்ட்டூன் பேக்கிங்கில் சைடில் எல்லாம் நல்லா பேக்கிங் வச்சு நமக்கு வீடு வர வரும்போது அலம்பி எதுவும் நெளிஞ்சு போயிடாமல் நல்ல பேக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. மிஷினில் வந்து சில பாகங்கள் வந்து கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா சில்வர் இதில் பண்ணியிருக்காங்க, மேலே எல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை புதுசாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் வியூ ஒன்று காமிக்கிறோம். இந்த மிஷினுக்கு தேவையான ஹோசஸ்ஸு அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே அந்த சிலிண்டர் பாகத்துக்குள்ளே அவங்க பேக்கிங்கில் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்து எப்படி தேவையானபடி நம்ம அதை அட்டாச் பண்ணிக்க வேண்டியது. அதை எப்படி அட்டாச் பண்ணுறது, அதோட முறைகள் எல்லாமே நம்ம வீடியோவில் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கோம். இந்த கிளிப்பெல்லாம் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த காடி இருக்கும், கரெக்டாக அந்த கிளிப் மாட்டுறதுக்கே அந்த கட்டிங்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக அந்த இடத்த பார்த்து பண்ணணும். ஏன்னா இந்த சிலிண்டர் வந்து உள்ளுக்குள்ளே வேக்யூம் க்ரியேட் பண்ணி தான் நமக்கு வந்து வெளியில் இருக்க தூசியை உறிஞ்ச போகுது. அதனால் இந்த நம்ம லாக் பண்ணுற இடங்கள் அந்த கேஸ் கட்டு இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த லாக்கிங் பிளேசஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இடங்களெல்லாம், ஏன்னா நம்ம வீட்டில் தினமுமே அதை கலட்டி மாட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ப்ராப்ளம் வராது. நம்ம ஒரு சாம்பிளுக்காக ஒரு காருக்குள்ளே இருக்கிற மண் துகள்கள் அந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காமிச்சிருக்கோம். நம்ம வந்து சும்மா பேப்பரை வந்து கிழிச்சு போட்டு அதை இழுக்கிற மாதிரி கூட பார்க்கலாம், இல்லை மரத்தோட இலைகளை அந்த மாதிரி உறிஞ்சிட காமிக்கலாம். அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக உறிஞ்சிரும். நமக்கு மண் துகள்கள்ங்கிறப்ப நல்ல ஒரு வெயிட்டான பொருள், அதை வந்து எவ்வளோ சுலபமாக இந்த மிஷின் வந்து உறிஞ்சி எடுக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம மண் துகள்களை வச்சே கம்ப்ளீட் சாம்பிள்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம் காருக்குள்ளே. வீடியோவில் முதல்ல நம்ம சொல்லிடுறோம், நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த பொருளை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ அனுப்பி வைக்க முடியும். சொந்தமாக கார் வச்சுருக்கவங்களும் சரி, ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்களெல்லாம் உறிஞ்சி இழுக்கிற மாதிரி தேவைப்படுற இடங்களை இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு அழகாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு ரொம்ப விளக்கம் தர தேவையில்லை, ஏன்னா இது இன்றைக்கி நார்மலாக மார்க்கெட்டில் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்க பொருள். அதனால் நம்ம மெஷினோட தரத்தை காமிக்கிறது மட்டும் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். இதில் மற்றவங்க நிறைய யூடியூப்பில் நீங்கள் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு என்னென்னா, நம்ம சன்சீக்கர் பிராண்ட் வந்து ஆல்ரெடி பவர் டூல்ஸ் நிறைய நம்ம மெஷினரியெல்லாம் இவங்களோட பிராண்டில் ட்ரிம்மர் மிஷினு, ட்ரில் மிஷின் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம கொடுக்குற வேக்யூம் கிளீனருக்கு ஏதாவது ஒரு பாகம் உங்களுக்கு பயன்பாட்டில் டேமேஜ் ஆயிடுது, இந்த ஓசஸ்ஸு, நாசிலு, ஏதாவது உள்ள ஃபில்டர்ஸு ஏதாவது டேமேஜ் ஆயிடுது, இல்லை மோட்டாரே ஒரு காலத்தில் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் உங்கள் பயன்பாட்டில் எரிஞ்சு போயிடுது, அந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் இந்த மிஷினுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். இந்த நாசில் பாருங்கள், இந்த ப்ரஷ் வந்து நம்ம வெளியில் தள்ளுற மாதிரி பட்டன் வச்சுருக்காங்க. இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா காமிச்சிருக்கோம். இந்த நாசிலும் சரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எது டேமேஜ் ஆனாலும் நம்மளால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். எங்களை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியரில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அனுப்பி வைக்க முடியும். இது வந்து ஒரு 2 வீலரு வந்து நைட்டு முதல் நாள் நைட்டு போகிறப்ப இந்த மண் துகள்களை விட்டுட்டு போயிடுச்சு. அதை வந்து எப்படி நம்ம எடுக்குது இந்த மிஷின் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பெரிய மண் துகள்களை கூட ஈஸியாக உறிஞ்சி எடுக்குது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக இந்த சாம்பிள் கூட உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட் நாசில் ஒன்று இருக்குது, இந்த மிஷின் கூட வரும். அதெல்லாம் காமிச்சோன்னா வீடியோ லென்த்து கூட வந்துருங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சிலிண்டர் வந்து ரோலிங் ஆகிற மாதிரி கீழே 4 ரோலர் வீல்ஸும் இருக்குது. அதெல்லாம் மாட்டுறது இந்த வீடியோவில் காமிச்சோம்னா லென்த்தாக போகுதுன்ற, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதில் காமிக்கலை. இப்போ நம்ம ஒரிஜின மண் துகள்கள்லாம் உள்ள எவ்வளோ தூரம் பெரிய பெரிய துகள்கள்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம். அதே மாதிரி இந்த மிஷினை வந்து நீங்கள் ப்ளோயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் உறிஞ்சி தூசியில் உறிஞ்சி சுத்தம் பண்ணுறத பார்த்தோம். இதை ஊதி சுத்தம் பண்ணுற மாதிரியும் நீங்கள் தலையில் அந்த ஓஸ் கீழே மாட்டியிருந்த இப்போதெல்லாம் மேலே எடுத்து மாட்டிட்டு கீழே வந்து ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க, அதை மாட்டிட்டிங்கன்னா தேவையில்லாத வெளியில் இருக்க துகள்கள் வந்து இதுக்குள்ளே போகாது. அதை மட்டும் மாட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஊதியும் சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் குவியலாக இருந்ததையே ஊதி சுத்தம் பண்ணிடுது. அப்போ ஒரு ப்ளோயராகவும் இது வேலை செய்யும். இந்த மிஷின் தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.